கேக்குறாருமா. அதுவும் தெரியுது பாருங்க. அதான் இட்லிக்காரமா வீடு. அங்க போய் காசு கொடுத்தீங்கன்னா 3 வேளை சோறு போடுவாங்க. நான் வேணா தினம் ஒரு சொம்பு பால் கொண்டாந்து தரேன். ஊரெல்லாம் எங்க அப்பா அடிச்சப்போ நீங்க தானே மறந்து போட்டீங்க. இது கூட செய்யலன்னா எப்படி? நீ வாப்பா. வீட்டுக்கு வரேன். சாராயத்துக்கு காசு கொடுக்குறியா? வணக்கம் டாக்டரையா. வணக்கம். இல்லை காடு வெட்டி கண்ணுல என்ன கரையான் புத்தா வச்சிருச்சு. உலக்கையாட்ட உள்ளூர்காரனை விட்டுவிட்டு அசலூர்காரனுக்கு அம்பிட்டு கும்பிடு போடுற. ஏய் யாருப்பா அது? இட்லிக்காரம்மா வீடு தானே? ஓ சோத்து கிராக்கியா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர். ஆமா வருஷம் ஒரு நாளைக்கு வருவீங்க. கணக்கு வைக்கிறேன்னு வக்கனையா தின்னுபிட்டு கடைசியில காசு கொடுக்காம கம்பி நீட்டிடுவீங்க. இந்த கிழவி என்னடானா இங்க கிடந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் வேகாத வெயில்ல விறகு வெட்டி எதுக்காக சாராயம் காய்ச்சற? இவங்களை உட்கார வச்சு சோறு போடத்தானே. தின்னு போட்டு தின்ன கிட்ட இடத்துல தூங்காம சோறாக்கி போட்டு சம்பாதிக்கிறாளா சோறு. எந்த வெட்டி பையிலும் என் விவகாரத்துல தலையிட வேண்டாம். நான் ஒருத்தனைக்கு முந்தான விரிச்சு ஊர் வச்ச வாழறவ. ஒழுக்கமா இருந்தவெல்லாம் இப்ப ஊருக்குள்ள ஓட்டாண்டியால தெரியுறா. இன்னைக்கு உன்னை வெட்டி போட்டானே கையில